ஹலோ மக்களே, நம்ம வீட்டில் பூஜை சாமான் ஏன் இந்த கலரில் இருக்குன்ட்டு எல்லாருமே பார்ப்பீங்க. இவங்க நல்லா பேசி மட்டும் போடுறாங்க, எப்படி பூஜை ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்னால் பார்ப்பீங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போது எங்கள் வீட்டில் ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெரிய இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு 5 மந்த்து கழித்து தான் நாங்கள் பூஜை ரூம் கிட்டே வந்தோம். அவ்வளோ மனசு கஷ்டமானது ஒன்று நடந்துடுச்சு. அதனால தான் 5 மந்த்தாக பூஜை ரூமை வந்து நாங்கள் கிட்டேயே வரல. லாஸ்ட்டு ஃபைனலாக போட்டிருப்பேன் பாருங்கள், அன்னிலேருந்து நம்ம பூஜை ரூமே திறக்கலை. அதனால தான் இப்படி இருக்குது. இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி பன்னீர், ரோஸ் வாட்டர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி துணியை வச்சு புழிஞ்சி ஃபுல்லாக இடத்தையும் தொடச்சி, ஃபோட்டோஸ்னால் தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூம் வீடியோ கண்டிப்பாக கம்பல்சரி போடுவோம். நீங்கள் வந்து என்னோடய பூஜை ரூம் ஃபுல் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேளுங்க. இது பார்ட் 2 வீடியோவும் வரும். இது பார்ட் 1 நான் எப்படி பண்ணியிருக்கேன் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். என்கிட்ட ஜவ்வாது பவுட்ரு இல்லைன்ட்டு ஜவ்வாது பேஸ்ட்டு தான் இருந்தது, அதுதான் மிக்ஸ் பண்ணேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தொடச்சி பாருங்கள், கண்டிப்பாக நம்ம பூஜை ரூம் வாசனையாக இருக்கும் எப்போ ஓப்பன் பண்ணாலும். அதே போல் குங்குமஞ்சள் வைக்க சொல்லும்போது இதெல்லாம்